மேகங்களில் வந்து போகிறதை எல்லாரும் காண்பார்கள். ஒலிவமலை இரண்டாக பிளக்கும். இதைத்தான் நாம் இயேசுவின் இரண்டாம் வருகை என அழைக்கிறோம். இந்த இரண்டாம் வருகை ஒரு இரகசிய நிகழ்வல்ல. இயேசு குழந்தையாக அல்ல, ராஜாதி ராஜாவாக அனைவரும் பார்க்கும்படியாக வருவார். இது வெளிப்படையாக அனைவரும் காணும்படி நடைபெறும். போரின் முடிவில் அந்திகிறிஸ்துவின் சேனைகள் அழைக்கப்படும். இயேசுவே இறுதி வெற்றியை பெறுவார். அந்த தருணத்தில் நீண்ட காலமாக மறுத்து வந்த இயேசுவையே இஸ்ரேல் மக்கள் தங்கள் மெசியாவாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் குத்தியவரை நோக்கி பார்ப்பார்கள், அவருக்காக புலம்புவார்கள். இவ்வேளைதான் அவர்கள் இரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் இரண்டாம் வருகை நியாயத்தீர்ப்பு மட்டும் அல்ல, இஸ்ரேலின் மீட்பு நாள் கூட ஆகும். அதன்பின் அந்திகிறிஸ்துவும் அவனோடு சேர்ந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலில் வீசப்படுவார்கள்.